எக்ஸ்பென்சிவ் ஹோம் தியேட்டர் செட்டப் இருந்தாலும் சம்டைம்ஸ் யூடியூப் ஆர் நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான ஓடிடி கண்டென்ட்ஸ் பார்க்கும்போது சவுண்ட் பார் கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுது. கண்டிப்பா எனக்கு இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். டயலாக் ரொம்ப கிளியரா இருக்கும், வால்யூம் வந்து கரெக்டாக ஸ்மூத்தனாக இருக்கும், அதே மாதிரி உங்கள் காது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். அப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு கொஸ்டின் வரும், என்ன ப்ரோ அப்போ ஹோம் தியேட்டர்லாம் வேஸ்ட் ஆனால்? அது அப்படி கிடையாது. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் இது. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சினிட்ராங்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டென்ட், வை சம்டைம்ஸ் சவுண்ட் பார் சவுண்ட்ஸ் பெட்டர் தேன் ஹோம் தியேட்டர். வாங்க பார்ப்போம். மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா டைனாமிக் ரேஞ்ச். ஸோ டைனாமிக் ரேஞ்ச்னா சாஃப்ட் சவுண்டுக்கும் லவுடான சவுண்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மூவி சீன் ரொம்ப சாஃப்டாக போகுதுன்னா அது சாஃப்டான சவுண்டிங் தான் தரும். டக்குன்னு ஒரு பிளாஸ்ட் நடக்குதுன்னா அந்த சீன் வந்து மொத்தமாக அந்த ரூமே அது. என்னோட அசம்ஷன் கரெக்டா இருந்தா இது எல்லாமே விக்ரமோட பிளான். அவர் மத்தவங்க கிட்ட காட்டின முகம் வேற, அவரோட நிஜ முகம் வேற. இது மோஸ்ட் கேசஸ்ல ஹோம் தியேட்டர்ல நடக்கும். ப்ராப்பரா கேலிபிரேட் பண்ண ஹோம் தியேட்டர்ல இந்த டிஃபரன்ஸ் கண்டிப்பா உங்களால வந்து நோட்டீஸ் பண்ண முடியும். இப்படி சொன்னா எப்படி சார்? கேட்கறவங்க என்ன கேசரி சாப்பிடுறாங்கன்னு நினைச்சீங்களா? ஏன் இது நடக்குதுன்னா, அந்த இன்ஜினியர் இன்டென்டடா அப்படிதான் அந்த சவுண்ட் வரணும்னு மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா, இது நீங்க நார்மலான ஒரு வீட்டுக்குள்ளேயோ இல்ல ஹால்ல யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ டைலாக் கேட்கணும்னு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, பட் ஆக்சுவலாகவே அவங்க கம்மியாக தான் டியூன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது சடனாக ஒரு பிளாஸ்ட் நடக்கும். அந்த இம்பாக்ட் டக்குன்னு ஒரு பிளாஸ்ட் வந்தோடனே நீங்கள் வந்து மறுபடியும் ரிமோட்டை தேடி சவுண்டு குறைக்க தான் பார்ப்பீங்க. ஆனால் சவுண்ட் பார்ஸ் இதை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க நம்ம பார்ப்போம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த சவுண்ட் பார்ல டைனாமிக் ரேஞ்ச் கம்ப்ரெஷன், லவுட்னஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோ கெயின் கண்ட்ரோலும் இருக்கும். ஸோ பேசிக்காக இதெல்லாம் என்ன பண்ணுன்னா, சாஃப்டான சவுண்டை கொஞ்சம் லவுடர் ஆகும், அதே மாதிரி லவுடான சவுண்டை சாஃப்ட் ஆகும். விச் மீன்ஸ் அந்த பேஸ். ஸோ ரிசல்ட்டாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, என்டையர் மூவியும் ஃபிளாட்டாக ஸ்மூத்தாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். இதனால தான் சவுண்ட் பார்ஸில் டைலாக் ரொம்ப கிளியராகவும், பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பெட்டராக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அண்ட் வால்யூமும் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் கம்மியாக பண்ண மாட்டீங்க. டெக்னிக்கலா சொல்லணும்னா லெஸ் அக்யூரேட் தான், பட் சைக்காலஜிக்கலா சொல்லணும்னா உங்களுக்கு என்னன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல கண்டென்ட் கிரியேட்டர் அண்ட் ஸ்டுடியோ வச்சிருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா, மெஜாரிட்டியான ஆடியன்ஸ் என்ன யூஸ் பண்றாங்கன்னு பாக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சவுண்ட் பார், ஹெட்ஃபோன்ஸ், அதே மாதிரி டிவி, இதுக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்க மிக்ஸ் பண்றாங்க. இன்ஜினியர்ஸ் வாண்டடாவே டைனாமிக் பீக்ஸை கம்மி பண்ணிடுவாங்க, பேஸையும் லிமிட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க மோஸ்ட் ஆஃப் த சவுண்ட் பாஸ்லாம் இன்ஃப்ராசோனிக்கெல்லாம் நீங்க எதுவே பார்க்க கூடாது, ஈவன் அது 12 inch 10 inch இருந்தாலும். அண்ட் ஸ்பேஷியல் எஃபெக்டை இன்னமும் பெட்டர் பண்ணுவாங்க அந்த டிஎஸ்பி டியூனிங்க்கு ஏற்ற மாதிரி. பிகாஸ் லோ பவர் டிவைஸ்ல நீங்க நிறைய டீட்டெயிலை செலுத்தணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய டீட்டெயில் அவுட்புட்டா வராது. ஃபுல் சினிமாட்டிக் டைனாமிக்கையும் நீங்க போன்லயோ ஒரு ஹெட்ஃபோன்ஸ்லயோ எடுத்துட்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா ரெடியூஸ் ஆகும். அதிகமான கம்ப்ரெஷன்ல அதிகமான டீட்டெயில் எடுத்துட்டு வர அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஆக்சுவலா சவுண்ட் பார் என்ன உங்களுக்கு கொடுக்கும், கம்ஃபர்ட் பேஸ் பண்ணி தான் சவுண்ட் பார் இருக்கு. பட் இதுவே ஒரு ஹோம் தியேட்டர் எடுத்துட்டீங்கன்னா அது ரியலிசம் பேஸ் பண்ணி இருக்கும். ரியலிசம்னா நீங்க ப்ராப்பரா டியூன் பண்ணியிருந்தா, ப்ராப்பரா டியூன் பண்ணலன்னா சவுண்ட் பெட்டரா இருக்கும், பட் ஆக்சுவலான மிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கு. எக்ஸாம்பிளாக நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து ஜுராசிக் வேர்ல்டு ஆர் ஜுராசிக் பார்க் இப்போ ரீசெண்டாக வந்து அந்த பாட்டில் சென்டர் ஆஃப் சம் சீன்ல வந்து அந்த டீரெக்ஸ் கத்தும் போது தொண்டை கிளியிற மாதிரியான மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஆக்சுவலாக ஸ்பீக்கர் கிளியிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சுன்னா அது ஆக்சுவலான இன்டென்டட் மிக்ஸ் ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். பட் அது கேட்காம சம் கத்துற மாதிரி சவுண்ட் மட்டும் கேட்டால் ப்ராப்பர் டியூனிங் உங்களுக்கு இல்லைன்றது நீங்கள் இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். பட் இதை சவுண்ட் பாரில் கேட்டிங்கன்னா கிடைக்குமானா ஐ திங்க் டவுட் தான். ப்ராப்பர் ஹோம் தியேட்டரில் ஐ டைனாமிக், அதே மாதிரி ரொம்ப டெப்த்தும் இம்பாக்டும் இருக்கிற மாதிரி அண்ட் இமர்ஷனும் பெட்டராக வரணுன்றதுக்காக மட்டும்தான் டியூன் பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும்னா நீங்கள் ப்ராப்பர் செட்டப், ப்ராப்பர் கேலிப்ரேஷன், ப்ராப்பர் ரூம் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது நான் சவுண்ட் பார் வாங்கிட்டு அதுதான் பெட்ரு இல்லை ஹோம் தியேட்டர் தான் பெட்டர்னா இந்த வீடியோ அனுப்பிச்சு விட்டு பார்க்க சொல்லுங்கள். ஸோ ஹோம் தியேட்டரு வேஸ்ட்டுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க, அதை கொடுக்குற அளவுக்கு டீட்டெயில் சவுண்ட் பாரால் கொடுக்கவே முடியாது. ஸோ ஒன்று வந்து கம்ஃபர்ட்காக டியூன் பண்ணியிருக்காங்க, இன்னொன்று வந்து ரியலிசம் அண்ட் அந்த இம்பாக்டுக்காக டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு சம் வீடியோ பண்ணணும் ஆர் எல்ஸ் வந்து சம் டவுட்ஸ் இருக்குது, அதை பற்றி வீடியோ பண்ணுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். அண்ட் பாய்.